லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ரிலேஷனல் ஆப்ரேட்டர் பற்றி சொல்லியிருந்தேன். இன்னைக்கு லாஜிக்கல் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் நம்ம அண்டு, ஆர், நாட் 3 யூஸ் பண்ணுவோம். சரியா? லாஜிக்கல் அண்ட் அப்படின்னா எல்லா கண்டிஷனுமே ட்ரூவாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ட்ரூன்னு சாட்டிஸ்ஃபை ஆகும், இல்லைன்னா ஃபால்ஸ். லாஜிக்கல் ஆர் அப்படின்னா ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலே நம்மளுக்கு ட்ரூன்னு சாட்டிஸ்ஃபை ஆயிரும். இதே நாட் அப்படின்னா ட்ரூனா ஃபால்ஸ், ஃபால்ஸ்னா ட்ரூ அப்படின்னு நம்மளுக்கு ஒர்க் ஆகும். இப்போ நான் 3 ஆப்ரேட்டரும் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்கேன். இப்போ ஏக்கு ஒரு வேல்யூ, பிக்கு ஒரு வேல்யூ வாங்கும். ஃபர்ஸ்ட் ஏ கிரேட்டர் தென் பியான்னு செக் பண்ணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏ நான் 7, பி 2ன்னு கொடுக்குறேன்னா 7 கிரேட்டர் தென் 2 செக் பண்ணும். கரெக்ட். 7 ஈக்குவல் டு 2 பார்க்கும். இல்லை. அப்போ எல்லா கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அண்டில் ட்ரூ. அதனால இது ஃபால்ஸ் அப்படின்னு வரும். அதே மாதிரி தான் ஆர், ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலே நம்மளுக்கு ட்ரூன்னு வந்துடும். சரியா? இதை ரன் பண்ணி பாருங்க. ஏக்கு ஒரு வேல்யூ, பிக்கு ஒரு வேல்யூ கொடுப்பேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஆன்சர் கொடுத்துரும்.